நம்ம இப்ப பார்க்க போறது எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் தோன்றா எழுவாய் வினை பயனிலை பெயர் பயனிலை வினா பயனிலை பெயரடை வினையடை. எழுவாய்னா சப்ஜெக்ட்டுங்க, எந்த பேர் வேணாலும் வரலாம். கண்ணன், கோவிந்தன், ராமன் அப்படின்னு எந்த பேர் வேணாலும் வரலாம். பயனிலைனா வர்பு, படி, ஓடு, வா, போ, தா அப்படிங்கிற வர்ப் ஆக்ஷன். செயல்படு பொருள்னாக்கா ஆப்ஜெக்ட், எதை யாரை எதை படித்தான் அப்படிங்கும்போது புக் அப்படின்னு வந்ததுன்னா அது செயல்படு பொருள். நெக்ஸ்ட் பெயரடை, பெயருடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்றது நல்ல நூல், நல்ல மாணவன், இந்த மாதிரி அட்ஜெக்டிவ். வினையடை அப்படிங்கிறது அட்வர், வேகமாக படி, மெல்ல வா, அது வேகமாக, மெல்ல அப்படிங்கிறதுலாம் அட்வர். தோன்றா எழுவாய் சப்ஜெக்ட் வந்து ஹிடனா இருக்கும், எங்க சப்ஜெக்டே இருக்காது, அதனால அதை வந்து அது நம்ம வந்து தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்லுவோம். வினை பயனிலை, வினை பயனிலைனாக்க ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட், நான் வந்தேன் அப்படின்னா ஆக்ஷன் கம்ப்ளீட்டா இருக்கும், பாஸ்ட் டென்ஸா இருக்கும், அது வினை பயனிலை. பெயர் பயனிலை, நேம் ஷுட் பி தேர், அதுல வந்து ஒரு நேம் இருக்கும், சொன்னவள் கலா, சொன்னவள் மாலா, அந்த மாதிரி ஒரு நேம் இருக்கும், அது பெயர் பயனிலைன்னு சொல்லுவோம். வினா பயனிலை அப்படின்னா கொஸ்டின் வேர்டு இஸ் தர், கொஸ்டின் வேர்டு அதுல இருக்கும், சொன்னது யார், அந்த மாதிரி எங்கே அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸ்லாம் இருக்கும். இது வந்து வினா பயனிலை. இதை பத்தி டீட்டெயில்டாக வேணும்னா தமிழ் களஞ்சியம் சேனல்ல பாருங்க. தேங்க்யூ.